ஸோ இம்பல்ஸ் மொமெண்டம் அப் ட்ரெண்டை பொறுத்த வரைக்கும் ஸ்விங் லோ ரொம்ப இம்பார்ட்டன்ட்னா, டவுன் ட்ரெண்டை பொறுத்த வரைக்கும் ஸ்விங் ஹை ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ இப்போ நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு மார்க்கெட் அப்படியே மேலே போயிடுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக போகாது. ஒரு மார்க்கெட் அப்படிங்கிறது ஒரு இம்பல்ஸ் மூமெண்டமும் கரெக்ஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொடுக்கும். ஒரு மார்க்கெட்லையுமே இம்பல்ஸ் அப்படிங்கிற ஒரு மூமெண்டம் இருந்தால் கண்டிப்பாக என்ன கொடுக்கும்? கரெக்ஷன் அப்படிங்கிற ஒரு மூமெண்டமாக கொடுக்கும். ஃபஸ்ட்டு நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு விஷயம், மார்க்கெட் அப்படியே போயிடாது. எந்த அளவுக்கு பையிங் ப்ரெஷர் இருக்கோ அதோடைய 50% ஆஃப் த செல்லிங் ப்ரெஷர் இருக்கும். அதாவது பையர்ஸ் எந்த அளவுக்கு இருக்காங்களோ அதே அளவுக்கு செல்லர்ஸும் இருப்பாங்க. ஒரு கட்டத்தில் பையர்ஸ் மட்டுமே எல்லா இடத்துலையுமே ட்ராவல் பண்ணிட்டு இருக்காங்க. பையர்ஸ் இருந்தால் கண்டிப்பாக செல்லர்ஸும் இருப்பாங்க. அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். அதனால தான் மார்க்கெட்டில் இம்பல்ஸ் கரெக்ஷன் அதாவது அடுக்கு மாறி ஏறி இறங்கிக்கிட்டு இருக்கு. ஏன்னா இது நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. ஸோ அடுக்கு மாறி ஏறிக்கிட்டு இருக்கிறதுக்கான ரீசன் ஸோ பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸோட டாமினேஷன்ஸ். அப்போ ட்ரெண்டை தான் பேஸாக வச்சுருக்கணும். இப்போ இந்த இடத்த புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இப்போது இந்த அப் ட்ரெண்ட், ஏன்னா இதுக்கப்புறம் வரப்போகிற கிளாஸஸ் எல்லாமே மார்க்கெட் ஸ்ட்ரக்சரை பேஸாக வச்சு தான் நான் ஒன்றுமே உங்களுக்கு கிளாஸஸ் சொல்லிக் கொடுக்க போகிறேன். அதை லைவ் ட்ரேட் பண்ணி அதோட இம்பார்ட்டன்ஸ் உங்களுக்கு புரிய வைக்கணுங்கிறதுனால தான் லைவ் ட்ரேட் பண்ணி அதோட சக்ஸஸை காமிச்சு உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறது. ஸோ இப்போ இந்த இடத்துல இப்போ ஒன்றும் இல்லை, எனக்கு ஸ்விங் லோ முக்கியம்னு சொன்னேன். இப்போ எனக்கு மார்க்கெட்டு ஸ்விங் லோவை டாமினேட் பண்ணிச்சுன்னா ட்ரெண்டு சேஞ்ச் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். ஸ்விங் லோவை டாமினேட் பண்ணாத வரைக்கும் ட்ரெண்டு வில் பி கண்டினியூ. அதே மாதிரி லாஸ்ட் ஸ்விங் ஹையை மார்க்கெட் பிரேக் பண்ணாத வரைக்கும் மார்க்கெட் என்னன்னா செல் செய்தான். கரெக்டாக? அதே எனக்கு ஸ்விங் ஹையை டாமினேட் பண்ணிச்சுன்னா மார்க்கெட்டோட ட்ரெண்டு சேஞ்ச் ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு ரொம்ப போட்டு கன்ஃபியூஸ் பண்ணாங்க. ஃபஸ்ட்டு ட்ரெண்டு என்னன்னு சொல்லி கொடுத்துட்டேன். ஸோ ட்ரெண்டில் 2 டைப் ஆஃப் ட்ரெண்ட் இருக்குது. ஒன்று அப் ட்ரெண்டு, இன்னொன்று டவுன் ட்ரெண்டு. அதை தாண்டி போனால் ரேஞ்சிங் மார்க்கெட் இட்ஸ் நாட் எ ட்ரெண்ட், இட்ஸ் எ கன்சாலிடேஷன் மார்க்கெட் சொல்லுவாங்க. ஒரே ரேஞ்சுக்குள்ளே ட்ராவல் ஆகிற மார்க்கெட். ட்ரெண்ட் மார்க்கெட்னா 2 மார்க்கெட் தான். ஒன்று அப் ட்ரெண்ட் மார்க்கெட், அப்படி இல்லாட்டி டவுன் ட்ரெண்ட் மார்க்கெட். இதை நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த இடத்துல நடந்த விஷயம் என்ன, எப்படி இந்த பயாஸில் ட்ரேட் எடுத்தோம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம பேசிடுவோம். ஸோ நான் உங்களுக்கு 15 மினிட்ஸோட டைம் ஃப்ரேமில் இருக்கேன். இன்னும் தெளிவாக புரியணுங்கிறதுனால மல்டி டைம் ஃப்ரேம் போகலை. அதுக்கு முன்னாடி எனக்கு இந்த மொமெண்டம் ஃபுல்லாகவே இம்பல்ஸ் அப்படிங்கிறது தெரியும். உள்ளுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சர் இருக்குது. தெரியுதா? என்ன ஸ்ட்ரக்சர் இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அப் ட்ரெண்ட் ஸ்ட்ரக்சர். இது என்ன ஸ்ட்ரக்சரு? க்ளீனான அப் ட்ரெண்ட் ஸ்ட்ரக்சர். ஆக்சுவலி இது மேஜரான ஃப்ளிப்னு எடுத்துக்கிட்டா இது மேஜர் லோ. இதை மேஜர் லோன்னு சொல்லுவோம். இந்த ஏரியாவை என்னன்னு சொல்லுவோம்? இம்பல்ஸ்ன்னு சொல்லுவோம்.